சூரியா. ஹாய், வெல்கம் டு மை வீடியோ. ரிவ்யூ மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம அனானிஸ்டிக்கில் இருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை போய் பார்க்க போகிறோம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டு, ஃபஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குமா. ஸோ வாங்க, எப்படி இருக்குது, பில்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு மை சேனல். எதற்கு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு பெரிய பில்டிங், அதுதான் இசிஇ டிபார்ட்மெண்ட். ஸோ ஓகேவா, ஸோ பெரிய டிபார்ட்மெண்ட் அது. ஸோ திறந்துருக்கா இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட் இயருங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதை நான் வந்து கண்ணாபின்னான்னு கேப்சர் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பாருங்க, அந்த எண்டு வரைக்கும் அது வந்து ஃபிசிக்ஸ் தான். கீழே கெமிஸ்ட்ரி, அந்த எண்டு கெமிஸ்ட்ரி, இந்த எண்டு ஃபிசிக்ஸு. ஸோ ஆமாம், கரெக்ட். ஸோ பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதனால் அன்அனிஸ்டிக்கில் வந்து நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க. சாப்பிட்டு காலைல ஃபுல்லாக நடந்தால் போதும். நடந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து நீங்கள் வந்து ஸ்லிம் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி கேம்பஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ பாருங்கள், ரிசர்ச் இன் ஃபிசிக்ஸ் அட் அண்ணா யூனிவர்சிட்டி, நான் லீனியர் சயின்ஸ், கண்டென்ஸ்டு மேட்டர்ஸ் ஜி கல்பனா, நான் லீனியர் சயின்ஸ் வந்து முரளி அப்படிங்கிறவர். ஸோ வந்து ஸ்பெக்ட்ரோகிராஃபி வேல்ராஜ், நான் லீனியர் ஆப்டிக்ஸ் ஸோ மகாலிங்கம், கம்ப்யூட்டேஷ்னல் சயின்ஸ். ஸோ இந்தமாரி நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வெளியில் வந்து இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டிலாம் அந்த காலத்தில் இந்தமாரி இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இப்போ நிறைய வளரணும். அதாவது வெளியிலேருந்து யார் வேணால் கதை சொல்லலாம், வாங்க இங்கே யாருமே வந்து சாதாரண ஆளில் எல்லாருமே பிஹெச்டி பண்ணிவிட்டு அவங்களுக்கே பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்காங்க. கரண்ட் ட்ரெண்டில் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் அ பிஹெச்டி, நீங்கள் கரண்ட் ட்ரெண்டில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணால் தான் உங்களோட பேப்பரே அப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்த வந்து ஒரு ப்ரொஃபஸரையோ இல்லை ஒரு காலேஜையோ குறை சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது என்னோட புரிதல். ஸோ இம்ப்ரூவ் பண்ணணும்னா நிறையா பண்ணணும். ஏன்னா இப்போ இம்ப்ரூவைசிங் இஸ் த கோல். ஸோ வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடாது தான் எல்லாமே கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் இயர் ப்ளாக் வந்து பார்த்துருப்பீங்க, ரெட் பில்டிங் பார்த்துருப்பீங்க, இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது இருக்குது.